யார் இருக்க வேண்டும் என்பது புரோட்டோகால் இருக்கு. இப்போ இதே புரோட்டோகாலை பற்றி தான் மேயர் பிரியா அதில் பேசினாங்க. அங்கே எம்எல்ஏ விடலை. என்னோட ஆஃபீஸில் செவரேறி குச்சி உள்ளே படுத்துட்டு இருப்பாங்க 4 மணி. அண்ட் என்னோட ஆஃபீஸ் மாடிக்கு போய் அங்கே வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போய் க்ளீன் பண்ணோம் ஃபுல்லாக பாட்டில். எல்லா இடத்துலையும் ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் ஒரு மென்ஸ் ஹாஸ்டல். அங்கு பெண்களும் ஆண்களும் ராத்திரியில் 10 மணிக்கு மேலே போதை. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் சின்ன குழந்தைங்க பேச்சை கேட்டு நாங்கள் ஓட் போட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. கார்பரேஷன் பல இடங்களில் வந்து அந்த பட்ஜெட்டே வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் புதிய அரசாங்கம் அதுக்கெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு? முதலமைச்சர் என்ற தகுதியை அவர் மறந்துவிட்டு அவர் வாயில் வந்த இதெல்லாம் சொல்கிறதுக்கே நமக்கு அசிங்கம். பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மாநகர மாமன்ற உறுப்பினர் உமானந்த் நம்மிடையே வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போது இன்னும் ஒரு 6 மாத காலம்தான் இன்னும் மாநகராட்சிக்கு காலம் இருக்கின்றது. அதுக்கப்புறம் அடுத்த செட் வரும், தேர்தல் நடப்படும் எல்லாம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்போ புதிய ஆட்சி வந்திருக்கிறது. புதிய ஆட்சி வந்த பிறகு அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு? ஏன்னா இப்போ வந்து டிசம்பர் மாதம் மழை வரக்கூடிய சூழ்நிலாம் இருக்கிறது. மழையினாலே சென்னையில் என்ன நடக்கும், அது உங்கள் பகுதியில் வந்து பெரிய விஷயம் பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், வெள்ளம் வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குது. கடந்த முறை அதை நீங்கள் நல்லா சமாளிச்சிட்டிங்க. இந்த முறை எப்படி வந்து இவங்க ஆட்சியில் எப்படி இருக்குது, எப்படி செயல்பாடு இருக்குது மேடம்? சரி, நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய வார்டில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் முதல் 2 வருஷம் கொஞ்சம். இப்போ ஸ்டாம் வாட்டர் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிற மாதிரி மெயின் இதெல்லாம் முடிச்சுட்டேன். கடைசி வேலை நடந்துகிட்ருக்கு லேக்வியூ ரோட்டில், லேக்வியூ ரோட் ஸ்டேஷன் ரோடு. இதில் அதுவும் முடிஞ்சிடும், இன்னொரு 1 மந்த் மேக்ஸிமம் முடிஞ்சிடும் அதுவும். பட் நீங்கள் இப்போ இந்த கேள்வியை கேட்டது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கேயாவது நாங்கள் எங்கள் இதை சொல்லணும் இல்லையா? இந்த ஆட்சி தேவைக்க அவங்க எலெக்ஷனில் ஜெயித்து 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுது. நடுவில் கடைசி 3 மாதம் எங்களுக்கு அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து ஒரு 2 மாதம் இதுவே கிடையாது, மீட்டிங்கே கிடையாது. எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டக்ட் நாங்கள்லாம் தனியாக அந்த எங்கள் ஆஃபீஸ் எல்லாம் சீல் வச்சு வி ஹாவ் டு மூவ் டு அ டெம்பரரி இது, அந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்போது அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் மீட்டிங், ஜோன் மீட்டிங்கும் கிடையாது, ரிப்பன் பில்டிங் மாமன்ற கூட்டமும் கிடையாது. போன மாதம் மே 3 ரிசல்ட் 4th ரிசல்ட் வந்திருக்கணும் இல்லையா? ஆமாம், 3 மே 3 4th. ஆமாம், மே இன்றைக்கு நாம் ஜூன் 6 இருக்கிறோம். 1 மாதம் ஆயிடுச்சு. மே 3 ரிசல்ட் வந்தால் யூஸ்வலாக ஜோன் மீட்டிங் வந்து 10th to 15th ஆஃப் த மந்த் நடக்கும். மாமன்ற கூட்டம் கடைசி வாரம் நடக்கும், 25லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கணும். அப்படி பார்த்தா மே மாத கூட்டம் நடக்கலை, ஜோன் கூட்டமும் நடக்கலை, மாமன்ற கூட்டமும் நடக்கலை. அடுத்து இப்போ ஜூன் 6ஆம் தேதி வந்துட்டோம். இப்போ அடுத்த மாதம் அடுத்த வாரத்துக்குள்ளே நடக்கணும் ஜோன் கூட்டம், அதுக்குள்ளே மாத கடைசியில் இது நடக்கணும் மாமன்ற கூட்டம். இப்போ ப்ரொசீஜரே என்னுடைய வார்டில் என்னென்ன தேவைன்னு நாங்கள் டிசைட் பண்ணி அதை ஜோன் மீட்டிங்கில் தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணோம். என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு அந்த ஒவ்வொரு மாதமும் எங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே ஜோன் மீட்டிங்கில் போட்டு அங்கே பாஸ் ஆகி ரிப்பன் பில்டிங் போகணும். ரிப்பன் பில்டிங்கில் அங்கே மாமன்ற கூட்டத்தெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு டெண்டர் கால் ஃபார் பண்ணி எல்லாம் பண்ணோம். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ஏற்கனவே 2 மாதம் போயாச்சு எங்களுக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு 2 மாதம் போயாச்சு, 4 மாதம். இப்போ ஏப்ரல்லேருந்து ஃபைனான்ஷியல் இயர் ஆரம்பித்தாச்சு. எங்களோட கவுன்சிலர் நிதி அதை வந்து இந்த 1 வருஷத்துக்குள்ளே நான் போட்டு முடிக்கணும். 2 மாதம் போயாச்சு. இப்போ 4 அந்த பழைய வருஷத்தை எடுத்தால் கூட 2 மாதம் போயிடுது. இப்போ நாங்கள் போட்டு எங்களோட தேவைகளை அடுத்து ஜனவரி மாதம் எலெக்ஷன் எங்களுது, ஃபெப்ரவரி புது கார்பரேஷன் இதுவாகணும். இருக்கிற அந்த 6 மாதம் 7 மாதம்தான் இருக்குது இப்போ எங்களுக்கு. அந்த 7 மாதத்துக்குள்ளே நாங்கள் மீட்டிங் இவங்க இந்த வாட்டி போட்டால் தான் எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட என்னென்ன தேவைகள்னு போட்டு அதை பாஸ் பண்ணி அங்கே அனுப்பி இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஏன் இந்த கவர்மெண்ட் ஏன் அதை ஆரம்பிக்கல இன்னும்? அவங்களோட நோக்கம் என்ன? ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் டயலாகெல்லாம் அடிக்கிறார் சீஃப் மினிஸ்டர் எல்லா இடத்துலையும் எழுதி. அவர் சினிமான்னு நினச்சிக்கிட்டு சினிமாவில் வசனகர்த்தா எழுதி கொடுக்குறதே மாதிரியே வந்து திருச்சியில் தேங்க் பண்ண மக்களுக்கு நன்றி கூற போனவர் என்ன பேசினார் என்பதை நாம் பார்த்தோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசியே நம்ம பார்த்ததில்லை. அதில் முதலமைச்சர் என்ற தகுதியை அவர் மறந்துவிட்டு
அவர் வாயில் வந்த இதெல்லாம் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு அசிங்கம்ட்டார். அப்படி மக்களுக்காக நான் இருப்பேன், ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன், இது மக்களுக்கு யார் ஊழல் செய்தாலும் நான் கேட்பேன் அப்படின்லாம் சொல்கிற முதலமைச்சர். உங்களுடைய நல்வாழ்வு ஒன்றே என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர். ஒவ்வொன்று இந்த கார்ப்பரேஷன் இதெல்லாம் எவ்வளோ கவுன்சிலர்ஸோட வேலை என்னன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவருக்கு. ஏன்னா அரசியலில் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் வந்திருக்கார். செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து அங்கே யார் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்காங்க? ஏன்னா பார்த்தாக்க அவரால் ஒரு கட்சிக்காரர் எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பார்ஜின் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு ஜோன் மீட்டிங்காக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்ஜின் கேட் கிராஷ்ன்னு சொல்லணும் பண்ணி அங்கே கலாட்டா பண்ணுறாங்க. அதில் முதல்ல அவர் அதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டாம். எங்கே யார் இருக்க வேண்டும் என்பது புரோட்டோகால் இருக்குது. இப்போ இதே புரோட்டோகாலை பற்றி தான் மேயர் பிரியா அதில் பேசினாங்க. அங்கே எம்எல்ஏ விடலை, தவறு. புரோட்டோகாலை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அங்கே ஒத்துக்க வேண்டியது அந்த எம்எல்ஏக்கு தான் புரோட்டோகால் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு கொடுக்காம. நான் அதையே உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ நீங்களும் ஏன் அப்போ உங்களோட ஃபாலோவர்ஸு, உங்களோட சாதாரண கட்சி தொண்டர்களை, வெறும கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களை அடக்கி வையுங்கள். நான் கேள்விப்பட்டேன், போன மாநகராட்சி கூட்டம் நடக்கப்பட்ட போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னோட 20 ஃபாலோவர்ஸோட வந்து உள்ள உட்கார்ந்துட்டு பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் சொன்னேன், அதெல்லாம் தவறு. நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர் வரலாம். இப்போ எங்களது டி நகரில் நடக்கச்ச விருகம்பாக்கமும் உண்டு அதில். அதனால நிறைய வாட்டி டி நகர் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ இவர் கருணாநிதி சார் அவர்களும் பிரபாகர் ராஜா அவர்களும் விருகம்பாக்கத்தை, அவங்க 2 பேருமே வருவாங்க. சில வாட்டி மா சுப்பிரமணியம் முன்னாள் அமைச்சர் அவரும் வருவார் அங்கே. அந்த மாதிரி வரது அவங்களுக்கு வராது. அவங்க பின்னாடி எடுபடிகள்லாம் வர மாட்டாங்க, அவங்க ஒருத்தர் தான் வருவாங்க, உள்ளே வருவாங்க, அவங்க தான். ஸோ இதெல்லாம் நிச்சயமாக கண்டிக்க வேண்டியது. நான் இதான் சொல்கிறேன், இப்போ அந்த மீட்டிங் நடக்காமல் நான் என்னோட கவுன்சிலர் ஃபண்டு எவ்வளவு சீக்கிரம் போய் நான் அப்போ உட்காரணுமா? ஏம்மா இன்னும் மாமன்ற கூட்டத்தை அவர்கள் ஏன் கார்ப்பரேஷனை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ இந்த வாட்டி எல்னினோட எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, ரொம்ப மோசமாக இருக்கும் மான்சூன் டைமில். நாங்கள் அப்போ அவங்களோட ஐடியா என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த ஏதாவது ஆச்சுனாக்க, முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறு செய்திருக்கிறது, இது அவங்களால தான். ஏற்கனவே இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஊழல் அப்படின்னு எல்லாம் எல்லாரும் பேசுவாங்க, 4000 கோடி ஊழல் நடந்து அதெல்லாம் நடந்திருக்குன்னு. ஸோ திருப்பி அதையே அப்போ அந்த ஊழல்லாம் நடந்திருக்குன்னா நீங்கள் அதுக்கு ஏன் அப்போ ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுக்க போறீங்க? சீக்கிரம் கூட்டத்தை கூட்டுங்க, ஜோனல். ஏன்னா உயர் அதிகாரிகள் பேசுவதற்கே தயங்குகிறார்கள் ஃபோன் பண்ணாக்க அதில். ஸோ எங்கே எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில், கார்ப்பரேஷனே ஒரு இதுக்கு வந்துட்டா மாதிரி இருக்கு, ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வந்துட்டா மாதிரி இருக்கு. அடுத்து நான் என்னுடைய இன்னொரு இதையும் சொல்கிறேன். நான் இப்போ இந்த மாதம் கடைசியில் மாமன்ற கூட்டம் நடக்க போகிறது. அங்கேயும் அந்த தாவேக கவுன்சிலர் யாரும் கிடையாது. அவங்க என்ன உள்ளே வந்து கலாட்டா பண்ண போகிறாங்களா அப்போ அங்கேயும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வர வேண்டும் அரசாங்கத்திடம் இருந்து. இல்லை மேடம், இப்போது ஃபண்டு ஒதுக்குதல் அப்படின்னு பிரச்சனை இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து கார்ப்பரேஷன் பல இடங்களில் வந்து நஷ்டத்தில் தான், பல இடங்களில் வந்து அந்த பட்ஜெட்டே வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் இந்த புதிய அரசாங்கம் அதுக்கெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு? மாநகராட்சினா என்னது? ஏன்னா அவங்களுக்கு சட்டசபை மட்டும் ஏமா இருந்திருக்கு, சட்டசபை சிஎம்மாக உட்காந்தாச்சு, அது மாநகராட்சி, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா மேயர் அவர்கள் வந்து ஜெயிச்சு வந்து இது வரைக்கும் போய் சிஎம்ஐ சந்திக்கல அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் வரும், அது ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அது எப்படி மேடம்? ஏன்னா ஒரு வாட்டி ஜெயலலிதா அம்மையார் ஜெயித்த போது ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போது பார்த்தாரு, அப்புறம் ரிசைன் பண்ணார். ஆனால் இந்த அம்மா இது வரைக்கும் போய் பார்க்கல, இது ஒரு பெரிய குற்றமாக சொல்லப்படுது. நிச்சயமாக தவறு தான், போய் பார்த்துருக்கணும். இப்போ என்னோட இதுவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்எல்ஏ நான் போய் புரோட்டோகால் படி என்னுடைய எம்எல்ஏ அவர்களை பார்க்க வேண்டும். ரொம்ப இது நான் ஒரு நம்பர்லாம் இதில் வரும் இல்லையா, கிடைக்கல. நான் அவங்க கட்சிக்காரங்க 2 பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பேசிட்டு இந்த மாதிரி நான் பார்க்க வரணும்னு சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு. கடைசியாக என்ன நினச்சிட்ருக்கிறேன்னா, அவரோட ஆஃபீஸ் இருக்குது என்னோட இதுக்கிட்ட, அங்கே போய் அங்கே பிஏ யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வரணும், நான் தான் ஒரு 134வது வார்டு கவுன்சிலர்ப்பா, மேயர் எம்எல்ஏ அவர்களை பார்க்க வேண்டும், நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன் அப்படி. ஏன்னா எம்எல்ஏயோட ஃபண்ட்ஸ் கூட எங்களுக்கு என்னோட வார்டு தேவையாக இருக்கலாம், அவர்கிட்ட பேசி அது ஏதாவது கிடைக்கும்னா கூட நான் என்னுடைய ஜான்வரியில் முடியறதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணலாம். ஸோ த ப்ரொசீஜர் நிச்சயமாக அது பார்க்க வேண்டும். எனக்கு ஆனால் அவர் ஏதோ டைம் கொடுத்தாரு அவங்கள பார்க்கறதுக்கு, இல்லை அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதா நீங்கள் சந்திக்க முயற்சி பண்ணுறீங்கன்ட்டு? அதுதான் எனக்கும் தெரியல. நான் வேணா அவரோட கட்சிக்காரங்க 2 பேர்கிட்ட சொன்னேன் என் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ,
கொஞ்சம் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போ அது ஒன்றுமே பதில் வரல. அதனால் நினச்சிட்ருக்கேன் நான் இன்றைக்கோ நாளைக்கோ அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு, ஏன்னா யூஸ்வலாக அந்த ஆஃபீஸ் திறப்பாங்க இல்லையா, அதுக்கு கூப்பிடுவாங்க எங்களை. ஆனால் அது கூப்பிடல அவர், என்னை கூப்பிடல. ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கார். என்னோட ஏஇஏ அவங்கெல்லாம் போயிருக்காங்க அங்கே. பட் எனக்கு அழைப்பு வரவில்லை. எனக்கு இதுவும் நான் ப்ரோட்டோக்காலாக தான் பார்க்கணும் நீங்கள். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த புரோட்டோகால் தவறு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு எங்கேயாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதில் இப்போது இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி தினமலரில் ஒரு செய்தி வந்தது. அதாவது தாவேகா ஜெயிச்சோடனே கவுன்சிலர்கள்லாம் வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. யாருமே வாயை திறக்கலை, யாருமே வந்து செயல்படலை, எல்லாம் சும்மா இருக்காங்க. ஒன்லி ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் செயல்பட்டு இருக்காங்க. திமுகவினர் வந்து அந்த தோல்வி ஒரு மன வருத்தத்தில் போய் உட்காந்துட்டாங்க, ஏடிஎம்கேவும் மன வருத்தத்தில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ யாருமே வேலை செய்யலை, எல்லாம் வந்து ஆஃபீஸர்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. பட் என் கூட பார்த்தா நீங்கள் பணிபுரிந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் டிஎம்கே காரங்களாம் சோர்ந்து போயிட்டாங்கன்றனால ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுதே மேடம். கவுன்சிலர் யாரும் செயல்படவே இல்லைன்னு ஒரு பிம்பம் ஏற்படுதே மேடம். அது தவறுன்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் சொல்ல நான் என்னோடது வந்துட்டுருக்கேன். பட் எனக்கு வந்து நான் அடுத்து ப்ராஜெக்ட் போடணும் இல்லையா, அதுதானே எங்களோட வேலை. எங்களோட டேர்ம் முடியறதுக்குள்ள மக்களோட தேவைகள் என்னென்னு அதுதான் முக்கியமான வேலை இல்லையா. இப்போ அதை நாங்கள் போடுறதுக்கு ப்ரொசீஜரே இல்லாமல் இருக்கு. நான் சும்மா ரோட்டில் போயிட்டு மக்களை பார்த்து சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் போகாது. அவர் என்னோட இதெல்லாம் என்னென்ன தேவைன்னு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஆரம்பிக்கணும்ல வேலையை. அதுக்கு கூட்டம் கூடினா தானே நான் போட முடியும். ஆஃபீஸர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, பட் எனக்கு தெரிஞ்சு ஜோன்லலாம் அப்படி இல்லை. ஜோன் ஆஃபீஸர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. பட் மேலே கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்கில் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் நினச்சிட்ருக்கேன் 2 days நான் சொன்னேன் இல்லையா எம்எல்ஏ போய் பார்க்க போகிறேன்னுட்டு. அடுத்து கமிஷனர் அவர்கள் புதுசாக, அவரும் ஆனால் முன்னாடி இருந்தார் டிசியா. அதனால் அவருக்கும் அவரோட பிஏக்கும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க எனக்கு, நான் நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லி கேட்க போகிறேன் இன்னைக்கு. எல்லாமே எல்லாம் சோர்ந்தெல்லாம் போலீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னால என்னோட பக்கத்துல இருந்தா சொல்ல முடியும். அதுல சில பேர் வேணா நான் பார்க்காம இருக்கலாம். பட் நேக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கவுன்சிலர்ஸ் ஃபீல்டில் தான் இருக்காங்க. அதுல கண்டிப்பா மேடம். இப்போ நீங்க சொல்றது பார்த்தா தாவேகாவினர், இப்போ நம்ம உங்களது வந்து அமைச்சர் வேற, ஆனந்தன் வேற வந்து 2வது நிலை அமைச்சர் வேற. அவர் வந்து லிஸ்ட்லேயே வந்து மூத்த பட்டியலில் வந்து அவர் சிஎம்க்கு அடுத்தபடி அவர் பேர் இருக்கு. ஸோ அவர் தான் வந்து கிட்டத்தட்ட அவர் நீர்வளத்துறையிலாம் அவர் தான் அமைச்சராக இருக்கார். உங்களுக்கு பகுதிகளில் கவுன்சிலர் பகுதிகள்லாம் அவரோட விஷயங்கள் மிக அதிகமாக பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அவரே இப்படி பார்க்க மறுக்கிறாருனா, 2வது கட்டத்தில் இருக்கிற அமைச்சரே வந்து பார்க்க மறுக்கிறாருன்னா, மற்ற பகுதிகளில் இதே போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்ல. தாவேகாவினர் வந்து யாருமே அமைச்சர்கள் வந்து கவுன்சிலர்களையோ அவரோட திட்டங்களையோ சந்திப்பாத காரணம் என்னவென்றால், இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, அவங்க வந்து உங்களையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு உங்களெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாமல் பண்ணிவிட்டு தேர்தல் வரும்போது பார்த்தீங்களா இவங்க யாரும் ஒர்க் பண்ணவே இல்லை, நான் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம், எங்கள் கேண்டிடேட் தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நிச்சயமாக எனக்கு என்னமோ அந்த ஒரு ப்ரொசீஜர். பட் நீங்கள் சொன்னதில் ஒரு திருத்தம் என்ன சொல்கிறேன்னா, எம்எல்ஏ அவர்களுக்கு நான் டைரெக்டாக எனக்கு ஃபோன் நம்பர் இல்லை அவரோடது. தமிழ்நாடு அந்த மினிஸ்டர்ஸ் ஃபைலில் போனாலும் அதில் இன்னும் ஏற்றலை அவங்க ஃபோன் நம்பரை. அதனால் என்னால் பார்க்க முடியல. அவருக்கு நியூஸ் போச்சா, நான் பார்க்கணுன்னு இருக்கேன்றது நியூஸ் போச்சான்றது எனக்கு தெரியாது. அதனால் அவர் என்னை அவாய்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. உண்மையை தெரியாமல் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் அவர் வந்து அந்த ஆஃபீஸ் திறந்திருக்கச்ச நிச்சயமாக என்னை கூப்பிட்டுருக்கலாம். அப்போவாவது ஒரு அறிமுகம் இதுவாயிருக்கும், நேரில் பார்த்துருப்போம், இது பண்ணிடுவோம். அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணாதது என்ன, யாரையுமே கூப்பிடலன்னு நினைக்கிறேன் கவுன்சிலர்ஸ். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியலையா? தெரியல, அதுதானோ என்னமோ அது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் எனக்கு இது ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த மழை காலத்தில் கவுன்சிலர்ஸ்லாம் யாருமே ஒன்றுமே பண்ணலை, நாங்கள் தான் உங்களுக்கு இது பண்ண. ஏன்னா இது வந்து ரீல்ஸ் பார்ட்டியாக இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே அதில். அண்ட் வந்து வீர வசனம்லாம் பேசுவேன். இவர் சினிமாவில் மாதிரியே இந்த ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களும் ரீல்ஸ் மோகம், அப்புறம் இந்த சினிமா டைலாக், அதை தான் அவர் மீட்டிங்லேயும் வந்து பேசுவேன். உருப்படியாக சட்டம் ஒழுங்கு எப்படி டிஎம்கே இவங்க குறை சொன்னாங்களோ, இது எந்த விதத்தில் கம்மியாக இருக்குன்றது எனக்கு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் கட்ட பஞ்சாயத்து இவங்க கட்சிக்காரங்களே வராங்க. ஊர் தமிழ்நாடு முழுக்க நீங்களே ரீல்ஸ் பார்க்குறீங்க. எந்தெந்த இடத்துல போய் இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க போலீஸை. ஒரு இவர் வேளச்சேரி கிட்ட ஒரு கார்பரேஷனில் அந்த இது ரோடு போடுற இவர்கிட்ட அந்த பேட்சஸ் போடுறவங்ககிட்டயே மிரட்டி என்ன கேட்காம ஏன் வந்தேன்றாங்க. இவங்கள கேட்காம அப்போ என்ன வேலைக்கே வரக்கூடாதா அதில்? ஸோ இவங்க என்னமோ நாங்கள் மாற்றத்தை விரும்பி மக்கள் போட்டாங்க, அந்த மக்களுக்கு அவர்கள் எதற்காக ஓட் செஞ்சாங்களோ இந்த பார்ட்டியை அது கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க
தப்பு பண்ணிட்டோம் நாங்கள், சின்ன குழந்தைங்க பேச்சை கேட்டு நாங்கள் ஓட் போட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் நிச்சயமாக முடியாது. ஸோ நிச்சயமாக இந்த அரசாங்கம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. நீங்கள் மேடம் இப்போ வந்து போதைப் பொருள்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது அப்படின்றலாம் விஷயம் பேசப்பட்டுக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம ஏற்கனவே பேட்டி எடுக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் கவுன்சிலராக இருக்கும்போதெல்லாம் பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது மாதிரி எங்கள் பகுதியிலே பல இடங்களில் வந்து போதைப் பொருட்கள்லாம் விற்கப்படுதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் கண்ட்ரோலில் வந்துருச்சா? இப்போ தாவேக்கா சொன்னாங்கல்ல நாங்கள் வந்து எல்லாமே ஒழிச்சிருவோன்ட்டு, அந்த வகை கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. இன்னும் எல்லாமே ஜரூராக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. போதைப் பொருள் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பசங்க என்னோட ஆஃபீஸ் பின்னாடியே அந்த பார்க்கில் நீங்கள் வந்தீங்கன்னா நான் காமிக்கலாம் ஜன்னல் வழியாக. இன்னொன்று நானே போலீஸ்கிட்ட இப்போ சொல்லியிருக்கேன், லேக் வியூ ரோடில் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. என்னோட வார்டில் அது ஒரு பெரிய ட்ராபேக். எல்லா இடத்துலையும் ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் ஒரு மென்ஸ் ஹாஸ்டல். அங்கு பெண்களும் ஆண்களும் ராத்திரியில் 10 மணிக்கு மேலே போதை. லேக் வியூ ரோட்டில் நடு ரோட்டில் மக்கள் டீசெண்டாக மக்கள் நடமாட முடியல. இதை பற்றி நான் போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான். அதில் அதே மாதிரி பிருந்தாவன் ரோடு அந்த அதுக்கிட்ட ஒரு இது நடக்குது, இன்னொரு இன்சிடெண்ட். நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை, ஆனால் போலீஸ்காரர்கிட்ட சொன்னேன் நான். பேட்ரோல் வேன்கிட்ட வந்து அந்த இடத்துல ராத்திரி வாங்க, என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள், ஒரு 11 மணிக்கு வாங்க அப்படின்னுட்டு. அது ஒன்று. 3வது டாஸ்மாக் என்னோடய ஆஃபீஸ் பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது. நான் வந்து 2022 ஜெயிச்சு வந்தேன். அந்த 2002 வருடம் நான் 22 வருடம் நான் ஜெயிச்சு வந்த உடனேயே இதை பற்றி நான் ஒரு கம்ப்ளைண்ட் சென்னை கலெக்டருக்கு போய் கொடுத்தேன். ஒரு 1500 ரெசிடென்ட்ஸ் 2000 பேர் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அதை மூடுங்க அப்படின்னுட்டு. அதுக்கிட்ட வழிபாட்டு தலங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. முருகாசிரமம் இருக்குது, அயோத்தியா மண்டபம் கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இதெல்லாம் அந்த தேர் அதை சுற்றி வரும். சத்யநாராயணாவோட விசேஷம் அடுத்த வாரம் இருக்குது. அந்த தேர் இந்த இடத்துல ஆமாம், அது வழியாக தான். அதே மாதிரி முருகாசிரமத்தோட ஊர்வலமும் அப்படி தான் போகும். அயோத்தியா மண்டபத்தில் ஏதாவது 1-2 அப்படி வரும். இதெல்லாம் இருக்குன்னுட்டு நான் அவங்க குடிமகன்கள் அங்கே எப்படி இருக்கிறார்கள், என்னோட ஆஃபீஸில் செவரேறி குச்சி உள்ளே படுத்துட்ருப்பாங்க 4 மணி. அண்ட் என்னோட ஆஃபீஸ் மாடிக்கு போய் அங்கே வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போய் க்ளீன் பண்ணோம் ஃபுல்லாக பாட்டில். என் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்டு. நான் இப்போ வந்து நான் திருப்பி இதை வந்து 2வது வாட்டி கலெக்டருக்கு கேட்டும் எந்தவித பதிலும் வரல. அதுக்கப்புறம் இப்போ இவங்க இந்த அறிக்கையை விட்டுறவுடனே ஆஹா நல்லது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனேயே கேட்டப்போ அவங்க டாஸ்மாக் நம்பரை கொடுத்தாங்க, அவங்க தான் டீல் பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த மேனேஜர் அவருக்கு நான் அந்த லெட்டரெல்லாம் கொடுத்தேன். நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கிற லெட்டர் ஃபோன்லேயும் சொன்னேன். ஆனால் கரெக்டாக எனக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அவர் ஃபோன்லேயும் ரெஸ்பாண்ட் பண்ணார், ஒரு ரெவென்யூ இவரையும் அனுப்பினார் எனக்கு. அந்த ரெவென்யூ இவர் முன்னாடி மாதிரி சொல்லாமலாம் இல்லாமல் அவர் வந்துட்டு எனக்கு வரேன்னு ஃபோன் பண்ணி நான் அவருக்கு சுற்றி எல்லாத்தையும் காமிச்சேன். இந்த சத்யநாராயணா கோயில் இருக்கிற இடம், இது இருக்கிற இடம், பள்ளிக்கூடம், இது எல்லாத்தையுமே சுற்றி ஒரு வடிவத்தில் இருக்குது, மாட வீதிகள் மாதிரி. அதை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, ஃபுல் ரெசிடென்ஸ், அதெல்லாம் காமிச்சு இங்கே வரவங்க எல்லாரும் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அல்ல. போதை இந்த சின்ன பசங்களும் இந்த பகுதியில் நார்த் சென்னையிலேருந்து வரவங்க, இங்கே டாஸ்மாக்கு வரவங்களும் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆட்டோக்காரர் ஒருத்தர் இப்படி போச்சு, அந்த மாதிரி ஒரு 10 வேறு பகுதியிலேன்னு வந்து இந்த டாஸ்மாகில் வாங்குறவங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த பகுதிக்கு இந்த இடத்துல இது தேவையில்லை, இதை வேற எங்கேயாவது மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பார்த்து ரிப்போர்ட்டெல்லாம் எழுதிட்டு போயிருக்கார். அவர் என்னன்னு தெரியாது அது. ஸோ இவங்க நான் 700 மூடிட்டோங்கிறது இவங்களா இனிஷியேட்டிவ் எடுத்து மூடினதில்லை. ஒன்று போன இவங்க அரசாங்கத்தில் ஒன்றும் சேல்ஸ் ஆகலையா இல்லை வேறு என்னன்னு தெரியாது. அந்த ஏதோ ஒரு ரீசனுக்காக, நல்ல ரீசனாகவும் இருக்கலாம், ரீசன் இல்லாமையும் இருக்கலாம், 700 சில்லற கடைகள் மூடப்பட வேண்டும்னு அவங்க எடுத்ததான். இவங்க ஒன்றும் புதுசாலாம் லிஸ்ட்டு போடலை அதில். ஸோ இதுவும் இன்னொரு ஏமாற்று வேலை தான், அந்த 700 மூடிட்டோம் அப்படின்ட்டு. நான் எப்போ நம்புவேன் இவங்களை? நான் எழுதி கொடுத்துருக்கிற அந்த டாஸ்மாக்கை மாற்றுறதுக்கு இது பண்ணாதான் இவங்கள் உண்மையாக இதை சரி செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். மேடம், கடைசி கேள்வி. இப்போ நம்ம பல விஷயங்களை பேசும்போது புரோட்டோகாலுக்கும் தாவேக்காக்கும் ரொம்ப வெகு தூரமாக இருக்குதுன்னு பேசினோம். ஆனால் இப்போ மேயர், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க லைட்டாக தொட்டுட்டு போயிட்டோம் நம்ம அந்த விஷயத்தை. மேயர் அந்த உருது பள்ளி திறப்பில் வந்து மேயருக்கும் அங்கே இருக்கிற அந்த பல்லவின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு சிறிய ஒரு மனக்கசப்பான சம்பவங்கள் ஏற்பட்டது. இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, இவங்க ஒரு புரோட்டோகால் சொல்கிறாங்க, அவங்க ஒரு புரோட்டோகால் சொல்கிறாங்க. எந்த புரோட்டோகால் கரெக்டான புரோட்டோகால் மேடம்? சரி, நான் வந்து இப்போ கூகுள் சர்ச்லேயும் போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 அதிகாரிகளையும் நான் ஃப்ரெண்ட்லியாக கேட்டது. நிச்சயமாக மேயர் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்.
புரோட்டோகால் படி எம்எல்ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும் அதில். அவங்க அந்த ஆஃபீஸர் முன்னாடிங்கிறாங்க தவறு. மேயர் அவர்கள் செய்திருப்பது தவறு. புரோட்டோகால் படின்றது ஒரு சும்மா ஒரு ஐவாஷ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவர்களே தன்னை வந்து தாழ்த்தி கொண்டு இது பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த எம்எல்ஏக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அங்கே அதில். ஸோ நிச்சயமாக அது மேயர் அவர்கள் இல்லை, அதிலேயே வந்து நிறைய விஷயங்கள் போடும்போது மேயரை பற்றி சொல்லும்போது அந்த காரில் தொங்கிட்டு போனாங்க. அதே நான் இப்போ சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஏன்னா இப்போ டிட் ஃபார் டேட் மாதிரி ஆகும் அது. அதனால் நான் அதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லிட்டீங்க. புரோட்டோகால் எல்லாம் அப்படியே காற்றுல பறந்தது அப்போல்லாம். அதில் அந்த அம்மா அப்படி அந்த காரில் தொங்கிட்டு வரைச்சேன். அப்புறம் சேகர் பாபு கொடை பிடிக்கிறது எல்லாமே பல வேற விஷயங்கள் புரோட்டோகாலே மெயின்டைன் பண்ணல அவங்க இல்லையா? அவங்க அப்படி இருக்கச்சு அவங்க எப்படி இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்க, நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். மேயர் வந்து அவங்களோட பர்சனல் இதை காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இப்படி காமிக்கிறாங்க. என்னோட விஷயத்தில் 2-3 வாட்டி நடந்திருக்கு கார்ப்பரேஷனில் இது. அதனால் இது நிச்சயமாக நான் அதனால் சொல்கிறேன்னு இல்லை. நீங்கள் கூகுள் சர்ச்சில் போனாலும் புரோட்டோகால் படி அவங்க நடந்துக்கலை. அவங்க தவறு, மேயர் அவர்கள் தவறு செய்திருக்கிறார். மேயர் அதை விட்டுட்டு இதெல்லாம் பார்க்காம முதலமைச்சர் அவர்களை போய் பார்த்து, இல்லை அவர்களுடைய கட்சி முன்னோடிகள்லாம் டிஎம்கேல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அதில் வந்து நல்ல தேர்ந்தவர்களுடைய அறிவுரையை கேட்டு முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்றால் பார்த்து, இல்லை கார்ப்பரேஷன் அந்த இவரை போய் பார்த்து எப்படி கூட்டத்தை கூட்டுவது, ஜோன் மீட்டிங் எல்லாம் நடந்து ஏன் வரல அப்படின்றத கேட்கறதுல அவங்க முனைப்பாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக மேடம். நீங்கள் இன்னொரு விஷயம் கூட, உங்களுக்கு பல்வேறு கட்சி தரப்பில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கராத்தா தியாகராஜன் முதல்ல மேயராக இருந்திருக்காரு இல்லையா? அவரும் கூட பல்வேறு தரப்பில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா? கண்டிப்பாக. நான் நிச்சயமாக நானே சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் கேட்டுட்டீங்க. நிச்சயமாக எனக்கு பாஜகவில் வந்து அவ்வளவு நான் ஒரே ஆளாக இருக்கிறதுனால முடியல. ஒருத்தர் வந்தவரும் பாதியிலே போயிட்டார். அவர் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் அவர். ஆனால் எனக்கு கார்ப்பரேஷனில் என்னென்ன எப்படி இப்படின்னு எனக்கு நிச்சயமாக நான் வந்து பாதி பேர் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. காங்கிரஸ்லேயே நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க மேடம் அப்படிம்பாங்க. இதுக்கோட கிரெடிட் எல்லாமே ஐ திங்க் இட் ஷுட் கோ டு கராத்தே தியாகராஜன். துணை மேயராக இருந்திருந்தார். ஆமாம், அவருக்கு எல்லாமே அத்துப்படிங்க. நான் எப்போவுமே நினச்சிப்பேன் பாஜகவில் ஒரு நல்ல ஒரு கடை தேர்ந்த அரசியல்வாதி. அண்ட் இந்த பதவியெல்லாம் இருக்கிறதுனால கரெக்டாக அறிவுரை பண்ணுவார், கரெக்டாக கைடன்ஸ் கொடுப்பார் அவர். அண்டு நீங்கள் அந்த ப்ரோட்டோக்கால்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் அவருக்கு அதுவும் அத்துப்படி அவருக்கு. ஸோ நிச்சயமாக நான் இந்த உங்களோட சேனல் வழியாக கராத்தே தியாகராஜன் ஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உங்கள் சேனல் மூலமாக வெளிப்படுத்தணும். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அதில் கிரெடிட் வந்து பாதி வந்து இவருக்கும் 2 பேருக்குமே போகணும். நான் வந்து குருவாக பார்க்குற எச் ராஜா அவர்களுக்கும் இவருக்கும் கராத்தே தியாகராஜன் இவங்க 2 பேருக்குமே இது போகணும். கண்டிப்பாக மேடம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.